අධ්‍යයන පොදු සහතික පත්‍ර සාමාන්‍ය පෙළ විභාගය උදෙසා පැවැත්වෙන මෙම Zoom පන්තියට සහභාගී වූ ඔබ සියලු දෙනාම ඉතා සතුටින් ආදරයෙන් සහ ගෞරවයෙන් ගෞරවයෙන් යුතුව විකේෂණ අධ්‍යාපන ආයතන වෙනුවෙන් පිළිගන්නවා. ඉතින් දුවේ පුතේ ඔයාලගේ අධ්‍යයන පොදු සහතික පත්‍ර සාමාන්‍ය පෙළ විභාගයේ දෙවන බස සිංහල දෙවැනි ප්‍රශ්න පත්‍රයේ දෙවැනි නෙමෙයි පළමුවෙනි ප්‍රශ්නය අනිවාර්ය ප්‍රශ්න ඔයගොල්ලෝ දන්නවා රචනා ලිවීම. සාමාන්‍ය රචනා ලිවීම සහ අංක දෙවැනි ප්‍රශ්නය අනිවාර්ය ප්‍රශ්න ඔයගොල්ලෝ දන්නවා. පින්තූර විස්තර කිරීම සහ රචනා ලිවීම කියන්නේ අත්‍යවශ්‍ය අනිවාර්යයෙන්ම ඔයාලා කැමැත්තෙන් හෝ අකමැත්තෙන් ලියන්නම ඕනේ. හරි? එහෙනම් ඒක නේද අද අපි සාකච්ඡා කරමු. පුළුල්ව අපි පහුගිය පන්තිවල රචනා පිළිබඳව සාකච්ඡා කරා. අද පන්තියේදී අපි සාකච්ඡා කරන්න නියමිතව සිටින්නේ උපකල්පිත ரචனா ගැන. உபகல்பிත ரචனா ගැන අද சாக்கச்சா කරමு. அன்பார்ந்த மாணவர்களே அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என பிரார்த்தித்து இந்த தரம் 11 கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையை மையப்படுத்தி நடைபெறுகின்ற இந்த ஜூம் வகுப்பில் இணைந்து கொண்டு உங்கள் அனைவரையும் பிகேஷன் கல்வி நிறுவனம் சார்பாக வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் உங்களுடைய இரண்டாம் மொழி சிங்கள வினாத்தாளிலே இரண்டாவது பகுதியிலே வரக்கூடிய முதலாவது மற்றும் இரண்டாவது வினாக்கள் கட்டாய வினாக்களாக இருக்கின்றன. ஆகவே முதலாவது வரக்கூடிய அந்த வினா கட்டுரை 5 கட்டுரை தலைப்புகள் தருவாங்க. ஒவ்வொரு தலைப்புகளையும் கைட்லைன்ஸ் இருக்கும், வழிகாட்டல்கள் இருக்கும். அதனை பின்பற்றி நீங்க அந்த கட்டுரைகளை வரையணும். அப்ப 5 கட்டுரைகள் எழுதுறது இல்ல, சாரி, ஒரு கட்டுரையை தெரிவு செஞ்சு நீங்க எழுதணும். ஓகே, அப்ப அந்த 5 கட்டுரைகள் எடுக்கிற விதத்தை பத்தி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொரு விடயங்களை மையப்படுத்தி பேஸ் பண்ணி எடுப்பாங்க. அப்ப கடைசா அந்த கற்பனை சார்ந்த கற்பனையா உங்களோட கற்பனை ஆற்றல், சிந்தனை ஆற்றலை சமயோச சிந்தனை, அதாவது எதிர்கால விடயங்கள் பற்றிய பிளானிங், அந்த திட்டமிடல், அதெல்லாம் எப்படி இருக்கும், அந்த கற்பனை சக்தியை பரீட்சிக்கிற ஒரு பார்க்கிற ஒரு விடயம்தான் இந்த கற்பனை கட்டுரைகள். சில பிள்ளைகள் அப்படி அருமையாக எழுதுவாங்க. நாங்களும் ஒரு மாடலை தான் உங்களுக்கு தாருது. அப்ப நீங்க அதையும் விட நல்ல திறமையா எழுதினீங்கன்னா உங்களுக்கு அதுக்குரிய பூரண மார்க்ஸ் 20 புள்ளிகள் தான் கிடைக்கும். கற்பனை கட்டுரைகள் ஒரு விடயம் இருக்கு பிள்ளைகளே, கவனிங்க. அந்த விடய அறிவை விட சிந்தனை ஆற்றலை தான் பார்ப்பாங்க. இப்ப சீக்கிரிய மலைக்குற்ற பத்தி எழுதணும்னா சீக்கிரியில உயரம் அது இதெல்லாம் நீளமகலம் எல்லாம் උසස්වල සමහර විෂය පිළිබඳව විෂය දැනුම පිළිබඳ රචනාවලට ඔයාලට උස පළල දීක කොට කළු සුදු ගන්ධ සුවඳ ඔක්කොම අවශ්‍ය නැහැ. නමුත් උපකල්පිත රචනාවල එහෙම අවශ්‍ය වෙන්නේ නැහැ. ඔයාලට අවශ්‍ය වෙන්නේ ඔයාලගේ උපකල්පන ශක්තිය පමණයි. පැහැදිලි නේද? விளங்கிச்சு தானே? இப்போ கற்பனை ஆற்றலை தான் அதில் பரிசோதிப்பாங்க. பல விதமான தலைப்புகள் இருக்கு. நம்ம ஒரு 2-3 தலைப்புகள் எடுத்து ஒரு மாடலை நான் உங்களுக்கு தாரேன். அப்ப அதை பார்ப்போம். ஓகேயா? அப்ப என்ன கற்பனை கட்டுரை வருமோ தெரியல. இந்த தடவை ஒரு கற்பனை கட்டுரை வரும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். அப்ப எதிர்பார்ப்பு தானே வாழ்க்கை, அப்படித்தானே அன்சீஃப்? எதிர்பார்ப்பு தான் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. சரி, அப்ப பாருங்க, இங்க ஒரு எடுத்திருக்கிற தலைப்பு வந்து கங்காவா கதாக்கராய். அப்படின்னா கங்காவா நதிக்கு பிறந்த நாளா? நதி பேசுகிறது. நதி பேசுகிறது, கங்கை பேசுகிறது. ஒரு நதி பாருங்க, அந்த நதி எங்க ஊற்றெடுத்து எங்க விழும்? கடல்ல ஊற்றெடுத்து மத்திய மலைநாட்டிலே விழும். කොහින්ද පටන් ගන්න? උල්පත වන්නේ කඳුකරේ සිට මුහුද බලා චලනය වෙන්නේ ගමන් කරන ජල ධාරාව, ජල ප්‍රසාරය, ජල පරාසය තමයි මේ ගංගාව කියලා අපි අදහස් කරන්නේ. உடனே மலைநாட்டுல ஊற்றெடுத்து கடலை நோக்கி பாயும், அதுதான் ஆறு. ஓகே, அப்போ ஒரு நதிக்கு வாய் இருந்தா இப்படி பேசும். அப்ப நீங்க ஒரு கற்பனை கட்டுரையில கட்டாயமா அந்த நதியாக மாறிடணும். எதா மாறணும் அன்சீஃப்? நதி பேசுகிறதுன்னா நதியாவா மாறிடணும். நதியாண்டா அந்த நடிகை நதியா இல்ல, அது வேற நதியா. அப்படி மாற சொன்னா எல்லாரும் மாறிடுவீங்க குயிக்கா, அப்படித்தானே? அது இல்ல, ஒரு கங்கையா, ஒரு நதி அது போன்று மாறணும் நீங்க. அப்ப நீங்க உங்களோட கதையை சொல்லணும். அதே மாதிரி பொதாக் கதாக்கராய், புத்தகம் ஒன்று பேசுகிறது அப்படின்னா நீங்க தான் மாறணும். பொதாக் கதாக்கராய் நாங்க උපකල්පිත රචනාවල ඔබේ උපකල්පනය කුමක් විය යුතුයිද? ඔබ කුමක් විය යුතුයිද කියන්නේ. நீங்க எதா ஆகணும், எதா மாறணும்.
நதியா மாறணும். நதியா புத்தகம் பேசுகிறதுன்றா நதியா மாறின சரி வருமா? நதியாலே இருக்கிறீங்க நீங்க, என்னமோ தெரியல. புத்தகமா மாறணும். புத்தகம் பேசுகிறதுனா புத்தகமா மாறணும். கவையை கதாக்கராய் எழுதனை கதாக்கராய் பசு ஒன்று பேசுகிறது, நீங்க எதா மாறணும்? எழுதனை மாறணும். மாடா மாறணும். எதா மாறணும்? பசு மாடா மாறணும். சரியா? விளங்கிதான் சரி. புல்லு தின்ன வேண்டிய இடத்துல புல்லு தின்னணும், பால் கொடுக்க வேண்டிய இடத்துல பால் கொடுக்க வேண்டி வரும். நான் கட் பண்ணி கட்டுறேன் சொன்னேன். அப்ப பல்லை கதாக்கராய் நாய் ஒன்று பேசுகிறது, அப்ப நீங்க எதா மாறணும்? நாயா மாறித்தான் ஆகணும். விருப்பம் இல்லாட்டியும் நீங்க கட்டாயம் மாறித்தான் ஆகணும். ஓகேயா? இப்ப நீங்க நதியா மாறுவோம், அதுக்கு பிறகு நாய், பூனை, பசுமாடு அதெல்லாம் பிறகு பார்க்கலாம். ஓகேயா? சரி. கங்காவா கதாக்கராய் ஆறொன்று பேசுகிறது. நான் வாசிக்கிறேன் டைம் எடுக்கிறதால. மம கங்காவாக், அவ்வளவுதான் வாக்கியம். நான் ஒரு ஆறு. கீழே முடிக்க பிள்ளைகள், அதையும் கவனிங்க. மம கங்காவை கீண்டு எழுதினா கட்டாயம் அந்த கீய வந்து கொஞ்சம் லைட்டா சின்ன ஸ்பேஸ் விட்டு எழுதுங்க. கீண்டா ஆகும் என்ற அர்த்தம் தமிழ்ல. மம கங்காவ நான் ஒரு நதியாகும் அப்படின்னு எழுதாங்க. நான் அப்படி எழுதியிருக்கிறேன் சரளமா, உங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி சரளமா எழுதியிருக்கிறேன். மம கங்காவக், நான் ஒரு ஆறு. நீங்க அந்த ஆறு பேசுறது தானே, உங்களோட பேச்சு மொழியில இதை எழுதலாம். இந்த கற்பனை கட்டுரையில் உள்ள ஒரு அம்சமே அதுதான். நீங்க பேசுறேன்னா பேச்சு மொழியில எல்லாம் எழுதுறது இல்ல, பேசுற மாதிரி எழுதலாம். மம கங்காவாக், நான் ஒரு நதியாவேன். மம உபான்னே பொஹோ காலகட்ட பெற බොහෝ කලකට පෙර කඳුකරේ අපහැදිලි කලාපයක අපහැදිලி கலாபயக்க ய அப்படின்னு முடிச்சிருக்குது. பாருங்க, அதுல அர்த்தம் என்னடா, சிறு சிறு சாடுங்க, அப்ப உங்களுக்கு புரியும். மம உபான்னே, நான் ஊற்றெடுத்தது, இப்ப ஊற்றெடுக்கிறது இல்லையே, பல ஆண்டுகளுக்கு முன்னே மத்திய மலை நாட்டில இருந்து ஊற்றெடுத்து ஓடிக்கொண்டுதானே இருக்கு நதிகள் எல்லாம். வற்றாத நதிகள் எல்லாம் ஓடிக்கொண்டுதானே இருக்கு. அந்த நதி எத்தனை இரவை சந்திச்சிருக்கும், எத்தனை பகல் பொழுத சந்திச்சிருக்கு, எத்தனை பரம்பரையை சந்திச்சிருக்கும். யோசிச்சு பாருங்க. வாங்கு அரகன කෙලින් යන්නේතුව රාත්‍රී කාලය දවල් කාලය කඳු නැගලා පල්ලම් බැහැලා වංගු අරගෙන අවසානයේදී මුහුදේ සම්ප්‍රාර්ථ වෙනවා, මුහුදට එකතු වෙනවා. அப்ப எல்லாம் வளைவு நெளிவு வளைந்து நெளிந்து எல்லாம் ஓடி எப்படியோ கடலோட போய் சங்கமிக்கும் ஆறு. அப்ப ஆரம்பிச்ச இடத்துல இருந்து சங்கமிக்கும் வரைக்கும் இடத்துல உள்ள இடத்துக்கு போகும் வரைக்கும் தான் உங்களோட கதை இருக்கும். பயணம், ஆற்றிட பயணம், நதிட பயணம். மம உபான்னே பொஹோ கலக்கட்ட பெற, நான் பிறந்தது, ஊற்றெடுத்தது, ஆரம்பித்தது, பிறந்து ஊற்றெடுத்து நான் ஓட ஆரம்பித்தது எப்பண்டா, பெற காந்துக்கரே கலக்கட்ட பெற, மிக கூடுதலான காலத்துக்கு முன்னர், அதாவது மிகவும் கூடுதலான காலத்துக்கு முன்னே கந்துக்கரே மலைநாட்டுல அப்பஹதிலி கலாபேக்கைய அப்படின்னா சரியாக இந்த இடம் என்று செல்ல இயலாத மாதிரி நான் ஊற்றெடுத்தேன். அப்படின்னா சிறு சிறு ஓடைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு நதியா மாறித்தான் ஓடுறது. இந்த இடம் தாண்டி சரியா குறிப்பிட்டு காட்ட முடியாது. ஏதோ ஒரு இடத்த பாயிண்ட் பண்ணுவாங்க, நீங்க ஜியோகிராஃபில படிச்சிருப்பீங்க. அப்ப அங்க ஒரு தெளிவில்லாத ஒரு இடத்துல ஆரம்பிச்சு தெளிவான ஒரு கடலோட போய் சங்கமிக்கிறேன் அப்படின்றது தான் அதோட அர்த்தம். அப்ப கூடுதலான காலங்களுக்கு முன்னர் நான் பிறந்து ஊற்றெடுத்து பாய்கின்றேன். மம தாராவான் கிஹிபேக එකතුවක්. மம தாராவான், தாராவான் என்ன பிள்ளைங்க? பல நீரோடைகளின் ஒன்றிணைப்பாகும். ஆறு ஒரே இடத்துல இருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி போறது இல்லை. அந்த விக்டோரியா டேம் மாதிரி ஒரு இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறது இல்லை. அப்ப நான் ஏற்கனவே சொன்னேன், பல அந்த நீர் துளிகள் எல்லாம் சேர்ந்து ஓடைகளாகி அருவிகளாகி அதெல்லாத்திடையும் ஒன்றிப்புத்தான் நான், அதெல்லாம் சேர்ந்தவன் தான் நான். ஆறு அப்படின்னு ஆறு சொல்லுது. மகே கமன, எனது பயணமானது ஆரம்ப கிரீமட்ட, மகே கமன ஆரம்ப கிரீமட்ட கந்துக்கரே பட்டு கங்கா சக வங்குஹரஹா தருணு லெச துவமி. அப்ப நான் மலை நாட்டில இருந்து அப்படி நான் பிறந்து ஊற்றெடுத்த நான்
அந்த மலைநாட்டில இருந்து கீழே நோக்கி தானே ஓடுறது பிள்ளைகளே. பாருங்க, அப்ப மலைநாடுன்னா கடல் மட்டத்திலிருந்து மேலே இருக்கும். அப்ப நீர் எப்பவுமே கீழே நோக்கி தான் பாயும். அப்ப அந்த மலைநாட்டில இருந்து அந்த ஓடுகின்ற நதி, இந்த ஓடுகின்ற பட்டு கங்கா சஹ வாங்கு. சில சில இடங்கள்ல சிறிசாகியும், சில இடங்கள்ல பெரிசாகியும் அப்படி வளைந்து நெளிந்து எல்லா தடைகளையும் தாண்டி தருணு லெச துவமி. மிக மூர்க்கத்தனமாக நான் ஓடுறேன். யார் எதிரா வந்தாலும் நான் ஏண்ட பயணத்தை ஓடுறேன் அப்படின்னு ஆறு சொல்லுது முதலாவது பந்தில. அப்ப ஆறுன்னா என்னடத்த நான் சரளமா உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த சிறு சிறு நீரோடைகள், சிற்றோடைகள், அருவிகள் எல்லாத்திடையும் ஒன்றிணைப்பு, இணைப்புத்தான் நான் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். மலைநாட்டுல ஊற்றெடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன். என்ன தடைகள் வந்தாலும் அதனை தாண்டி நான் வளைந்து நெளிந்து ஓடிக்கொண்டிருக்கின்றேன் மிக மூர்க்கத்தனமா. எனக்கிட்ட இந்த அமைதி எல்லாம் இல்ல, ஓய்வே இல்ல அப்படின்னு. அதுக்குதான் தருணுன்னு சொல்றது. ஓகேயா? ஓய்வு இல்ல, பயம் இல்ல. இரவுண்டு பயமா என்னான்னு சரி, ராவில பயமா இருக்கு, பேய் வரும்னு எந்த அருவியாவது எந்த நதியாவது ஓடுற நிலைய நிறுத்தி விடுதா? இல்லையே, ஓடிக்கொண்டுதான் இருக்கு. இல்ல. ஓகே, நீங்க படிக்கிற மாதிரி என்னதான் தூக்கம் வந்தால் நீங்க தூங்கிடுறீங்களா? இப்ப எத்தனை மணி? 10 மணியும் தாண்டி போகுது என்ன? அப்ப நீங்க அருவி மாதிரி ஓடிக்கொண்டு இருக்கிறீங்க, நதி மாதிரி. நல்ல பிள்ளைகள் அப்படித்தான், விடிய விடிய படிச்சாலும் படிக்கணும். ஓகே, சரி. நதிக்கு ஓய்வு இல்லை. ஆனா நீங்க இப்ப எத்தனை பேர் ஓய்வு எடுத்திருக்கிறீங்களோ தெரியல, பரவாயில்ல. ஓய்வு இல்லாத நீங்க எல்லாம் நதிகள் மாதிரி. அப்போ உங்களோட முடிவு கடலா இருக்கும். அடுத்தவங்களோட முடிவு எங்க இருக்குமோ? சரி. மகே இவரே ஹொந்த ஜனவாச சாங்கியாவாக் தெக்கீம இதாசித் கன்னா சுலுய். பாருங்க, இதுல அர்த்தங்களை நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. மகே இவரே, எனது ஓரத்துல. கடற்கரை இந்த நதிக்கு 2 ஓரம் இருக்கும். என்னன்னு சரி, ஒன்று வலது பக்க ஓரம், அடுத்தது இடது பக்கத்துல அடுத்த ஓரம், அடுத்த சைடு இருக்கும். எல்லாத்துக்கும் 2 பக்கம் இருக்கிற மாதிரி. அப்படி இருக்கிறதானே? பஸ்ஸிட வலது பக்கம் இடது பக்கம், ஒரு வகுப்பறையிட வலது பக்கம் இடது பக்கம், உங்களோட உடம்பெடுத்தா வலது பக்கம் இடது பக்கம். அது மாதிரி அந்த நதியிட அந்த இவுரே, அந்த பக்கங்கள்ல இவுரேண்டா அந்த பக்கங்கள்ல, அதாவது கரைகள்ல, ஆங்கிலத்துல சொல்றாங்கன்னா பை த ரிவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பை த ரிவர் சைட். அப்ப அந்த ஆற்றங்கரை ஓரத்துல ஜனவாச சாங்கியாவா, நிறைய மக்கள் கூட்டங்கள் வாழ்றத பாக்குறது என்னவோ இதா சித்கன்னா சொல்லு, மிகவும் மனசை கவரக்கூடிய மாதிரி இருக்கு. என்ற 2 கடற்கரை, என்ற 2 அந்த பக்கங்கள் உள்ள அந்த கரைகளை, ஆற்றங்கரைகள்ல மக்கள் நிறைய நிரம்பி வாழ்றத பாக்குறதுக்கு எனக்கு ஆசையாக இருக்கிறது, சந்தோஷமா இருக்கு. சித்கன்னா சுலுய், மனதை ஈர்க்கக்கூடியதா இருக்கு. சித்கன்னா சுலுயின்னா மனதை ஈர்க்கக்கூடியதாக இருக்கு. மம பொஹோதெனக்குட்ட, நான் நிறைய பேருக்கு பிரயோஜனவாத்தியமகன, நான் நிறைய பேருக்கு பயனுள்ளதாக அமைவதை நினைத்து, அமைதிட்டு நான் பல பேருக்கு பயனுள்ளதாக இருக்கிறேன் என்று நினைக்கும் பொழுது அதனை நினைச்சு மட்ட மகாத் சாத்துட்டாக்தேனே, எனக்கு மிகவுமே சந்தோஷம் ஏற்படுகிறது. சந்தோஷத்தை உணர்கிறேன், தினேன உணர்கிறேன். நான் நிறைய பேருக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கக்குள்ள எனக்கு சந்தோஷமா இருக்கு. என்ன அன்சேஃப், சில தலைவர்களை நீங்க பார்த்திருப்பீங்க, நிறைய மக்களுக்கு உதவி செய்வாங்க. அந்த மக்கள், ஏழை மக்கள் எல்லாம் சந்தோஷப்படுவாங்க. அதை பார்க்கறதுக்கு அவர் சந்தோஷமா இருப்பாரு. அப்படி சில விடயங்கள் ஆறும் அப்படி சொல்லுது. யார் இப்ப சந்தோஷப்படுற பிரதான ஆட்கள் சொல்லுங்க பாப்போம். கோவியோ கோவியோ ஒவுன்கே ஜீவனோபாய சகா. கோவியோண்டா விவசாயிகள், ஒவுன்கே ஜீவனோபாய சகா ரெக்கியாவ சந்தகா, அவனுடைய ஜீவனோபாய, அதாவது பிழைப்புக்காக செய்கின்ற அந்த தொழிலுக்கும் சக ரெக்கியா சந்தா, வேறு தொழில்களுக்கும். வேறு தொழில்கள்ன்றா நீங்க நினைக்கப்படாது விவசாயம் ஆற்றால விவசாயத்தை மட்டுமா செய்யறாங்க, ஆற்று நீரை கொண்டு விவசாயம் மட்டுமா செய்யறாங்க. ஏன் ஆற்றை கடக்கிறதுக்கு எல்லாம் இப்ப போட்டு சவாரின்னு எல்லாம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க, போட்டு சேவை எல்லாம் இருக்கு. அப்ப அந்த போட்ல போறதுக்கு எல்லாம் வெளிநாட்டு உல்லாச பிரயாணிகள் சல்லி எடுப்பாங்க. அது சேவையா நடக்குது தானே. அப்ப அவங்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பு கிடைக்குது தானே.
அப்ப சில நேரம் அந்த ஆற்றங்கரையில இருந்து தான் நிறைய மணல்களை அகழ்ந்தெடுப்பாங்க. அப்ப அந்த மக்களுக்கு தொழில் கிடைக்குது தானே. என்னான்னு சேவ் உங்களுக்கு எதிர்காலத்துல வீடு கட்டுறதுக்கு மணல் கிடைக்குதே. சின்ன வீடோ பெரிய வீடோ. பெரிய வீடு. பெரிய வீடு. அப்ப அதுக்கு பெருசா மணல் தேவைப்படும் உங்களுக்கு. ஆற்றங்கரையில தான் எடுக்கிறாங்க. அப்ப நிறைய தொழில் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஆறு சொல்லுது. சந்தஹா மகன் எப்பமின் சிட்டிதி. எப்பமின் சிட்டிதின்னா எண்ணில தங்கி இருக்கிறாங்க மக்கள். எப்பமின் சிட்டிதின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. தங்கி இருக்கிறது. எண்ணில தொங்கி இருக்கிறாங்க, தங்கி இருக்கிறாங்க. நான் இல்லாமக்கு இல்ல. வீடு கட்ட முடியாது. அப்படின்னா மணல் இல்லாமக்கு தான் வீடு கட்டணும். மணல் வந்து கடையில வாங்குறது இல்ல. அது ஆற்றங்கரையில இருந்து ஆழ்ந்து எடுத்துட்டு வருவாங்க. அப்ப ஆறு முக்கியம் தானே. ஆறு முக்கியமா ஏழு முக்கியமா? ஆறு தான் முக்கியம். மெம கலாப்பய. கலாப்பயன்னா இந்த வலயம். சமுர்தி மத்வனாத்தர அப்படின்னா அந்த மனிதர்கள் நிறைய வாழுகின்ற இந்த இரு மருங்கிலும் நிறைய மக்கள் வாழுகின்ற இந்த வலயங்கள்ல வாழுகின்ற மக்கள் சமுர்திமாத். சமுர்தினா சுவீட்சமான வாழ்க்கை, ப்ராஸ்பிரிட்டி. சுவீட்சமாவதுடன் அத்தர ஆர்த்திக வர்தனையற்றது தாயக்கவே பொருளாதார அபிவிருத்திக்கும் பங்களிப்பு செய்கின்றன. பொருளாதாரத்துக்கும் பங்களிப்பு செய்யறாங்க மக்கள். நான் மக்களுக்கு உதவுறேன், மக்கள் நாட்டு பொருளாதாரத்துக்கு உதவுறாங்க. புரிஞ்சுதா பிள்ளைகளே? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அடுத்தது மகே கமனே. எனது பயணத்துல இகல காந்துக்கர பிரதேசவல රජය විසින් විදුලිය නිපදවීමට ජල විදුලි ව්‍යාපෘති කිහිපයක් ක්‍රියාත්මක වේ. இலங்கைக்கு மின்சாரம் கிடைக்கிறது எப்படி பிள்ளைகளே? லங்காව විශාල වශයෙන් විදුලිය ලබා ගන්නේ මොන පරාසය තුලද? கேட்கறது தெளிவா விளங்குதா பிள்ளைகளே? அதாவது இலங்கைக்கு மின்சாரம் கூடுதலா எதுல இருந்து கிடைக்குதுன்னு கேட்கிறேன். எப்படி கிடைக்குது? எப்படி உற்பத்தி செய்யப்படுது? மின்சாரம் வானத்துல இருந்து விழுகுதா? இல்லையே. ஏதோ எப்படியோ இலங்கையில உற்பத்தி செய்யறாங்க. எதுல இருந்து கிடைக்குது கூடுதலான மின்சாரம்? தூங்கிட்டாங்களோ? நான்சேஃப், நீங்க தான் முடிச்சிருக்கிறீங்க, சொல்லுங்க. இலங்கைக்கு மின்சாரம் கூடுதலா எதுல இருந்து கிடைக்குது? அனல் மின் நிலையம். அனலா? அனல் மின் நிலையத்தில் இருந்தா அது குறைவா தான் கிடைக்குது. கூடுதலா கிடைக்கிறது மெகாவாட்ஸ் கூடுதலா கிடைக்கிறது. சந்திரமண்டலம். சாரி, நீர் மின் உற்பத்தி. ஓகே ஓகே, நீங்க சொன்னது சரி. நான் சரியா புரிஞ்சு கொள்ளல. எனக்கு காது டாக்டர்கிட்ட காட்டணும். நீங்க சரியா சொன்னீங்க, நல்ல பிள்ளைய. நீர் மின் உற்பத்தி, அது சிங்களத்துல சொல்லுவாங்க ஜலவிதுளி நிஷ்பாதனைய. ஜலவிதுளி நிஷ்பாதனைய ஆங்கிலத்துல ஹைட்ரோ வாட்டர் எலக்ட்ரிசிட்டி பவர்னு சொல்லுவாங்க. என்ன, கோல் பவர், விண்ட் பவர், சோலார் பவர் எல்லாம் அதுக்கு பிறகுதான். எல்லாம் நிறைய இலங்கை கிடைக்கிறது வந்து நீர் உற்பத்தி, நீர்மின் உற்பத்தியால தான் நமக்கு மின்சாரம் கூடுதலா கிடைக்குது. அப்ப இந்த நீரை வந்து எப்படி என்ன செய்யறாங்க? ஆறுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? நதிக்கும் மின்சாரத்துக்கும் என்ன சம்பந்தம்? நதிகளில் மீன்கள். என்னன்னு சேஃப்? சரி, அப்ப நதிய குறுக்கால மறைச்சுதான் அதுல இருந்து வர அந்த ஓட்ட பிரஷர்ல இருந்து தான் அந்த டெர்மின் மாடல் எல்லாம், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்படி நதி ஓடி வருது மகாவலிக்கு, அங்க வளைந்து நெளிந்து ஓடி வருது. ஒரு இடத்துல மறிச்சிருவாங்க. யாரு? இந்த மனிதன் பயங்கர ஆள், மறிச்சிருவான். அப்ப நீர் ஹை பிரஷர்ல இருந்து குறைச்சு எடுப்பாங்க. இப்படி ஓகேயா? இப்படி எடுப்பாங்க. இதுல பவர் ஹவுசஸ் இருக்கு. இதுல அந்த ஃபேன் வடிவுல டர்பின் மாடலை ஃபிட் பண்ணியிருப்பாங்க. பார்த்துருக்கிறீங்களா? பார்த்துருக்க மாட்டீங்க. பெரிய டர்பின் மாடல். இதுல தண்ணி படப்பட அந்த டர்பின் மாடல் ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆக உங்களுக்கு தெரியும். அதுல இருந்து மின்சாரம் உற்பத்தி செய்யும். நான் அதை விட விவரிக்க போன விஞ்ஞான பாடம் ஆயிரும். அப்ப இங்க வந்து பவர் ஹவுஸ், அந்த பெரிய பவர் ஹைட்ரோ வாட்டர் பவர் பிளான்ட் இருக்கும். இதுல அந்த மின்சாரம் சேமிக்கப்படும். சேமிச்ச மின்சாரம் தான் எங்க வரும்?
எங்க வரும்? உங்களோட வீடுகளுக்கு வராது. இங்க இருந்து பவர் ஹவுசஸ்க்கு போகும் எலக்ட்ரிசிட்டி. ஒரு பகுதியிலும் பிராந்தியங்களிலும் இருக்கிற அந்த மின்சார சபைக்கு போய், மின்சார நிலையங்களுக்கு போய், அங்க இருந்து டிரான்ஸ்ஃபார்மர் மூலமா உங்களுக்கு வீட்டுக்கு உரிய கரண்ட்ட குறைச்சு தருவாங்க. நிறைய குடுத்தீங்கன்னா, கைப்பட்டுச்சுன்னா நீங்க சாம்பலாய் போயிருவீங்க. ஹைட்ரோ பவர். அப்ப அத குறைச்சு அப்படியே உங்களுக்கு தருவாங்க. அப்ப இதுக்கு பிரதானமான பங்களிப்பு செய்ற நபர் யாரு? நான் தான். நான்றது யாரு? நதி. நதி. அப்ப நதிகள்ல மீன் பிடிச்சு வாழ்றது மட்டுமில்ல, விவசாயம் செய்து பிழைக்கிறது மட்டுமல்ல, வேறு தொழில் செய்து பிழைக்கிறது மட்டுமில்ல, இலங்கை போன்ற நாடுகளுக்கு கூடுதலான மின்சாரத்தையும் இந்த நதிகள் மூலமாகத்தான், நதிகள் உதவிகளை கொண்டுதான் இந்த நீர் மின் உற்பத்தி மூலமாக மின்சாரம் கிடைக்குது. மறந்துடாதீங்க. அப்ப பவர் கட் வரும் அடிக்கடி உங்களுக்கு. இந்த காலத்துல வரும்னு நினைக்கிறேன். அடிக்கடி பவர் கட் வாரது என்னன்னா, அங்க ஆற்றுல நீர் அளவு குறைந்திருக்கு. பிரஷர் போதாது. அதனால பவர் ஹவுஸ்ல சேமிச்ச மின்சாரம் போதாது. அதனால கொஞ்சம் சேமிக்கிறதுக்காக வேண்டி ஆங்காங்கே ஒரு 1/2 மணித்தியாலமோ, 1 மணித்தியாலமோ கட் பண்ணுவாங்க. சரி. மகே கமன இகல காந்துக்கர பிரதேசவல. எனது பயணம் ஆரம்பிக்கக்குள்ள மலைநாட்டுல எல்லாம் மலைநாட்டு பகுதிகள்ல ராஜ்ய விசின் அரசாங்கத்தினால என்ன செய்றாங்க? அரசாங்கத்தினால சிறைப்பிடிக்கிறாங்களா? இல்ல. விதுலிய நிப்பதவி மட்ட மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்காக வேண்டி ஜலவிதுலி வியாபிருத்தி நீர் மின் உற்பத்தி திட்டங்கள் பலவற்றை கிரியாத்மகவே அரசாங்கத்தினால அத முன்னெடுத்து செல்றாங்க. உதாரணம் உங்களுக்கு தெரியும் விக்டோரியா, லக்சபான, துன்ஹிந்த அப்படின்னு அப்படி இப்படி நிலம் இருக்கே அங்கெல்லாம் அந்த மின்சாரத்தை உற்பத்தி செய்யறாங்க என்ன வச்சு. அப்ப அது மிக முக்கியமான அம்சம் பிள்ளைகளே. அதை நீங்க குறிப்பிடணும். ஓகேயா? பாருங்க ஒரு நதி பேசினா இவ்வளவு விஷயம் வெளியே வருதுன்னு. என்ன அன்சேஃப்? இப்ப அன்சேஃப் பேசினா இவ்வளவு விஷயங்கள் வெளியே வரும். மத்த பிள்ளைகள் பேசினா இவ்வளவு விஷயங்கள் வெளியே வரும். யாரும் பேசுறது இல்ல. சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். மெஹி நிபதவன இங்கு உற்பத்தி செய்யப்படும். நிபதவன உற்பத்தி செய்யப்படும். நிஷ்பாதனைய அப்படித்தானே? மெஹி நிபதவன விதுலிய இங்கு உற்பத்தி செய்யப்படும் மின்சாரமானது ராட்டே சாங்வர்தனேட்ட நாட்டின் அபிவிருத்திக்கு இவஹல்வன ஆத்தர பெரும் உறுதுணையாக இருப்பதுடன் பிரதேசியே வெசன பிரதேசங்களிலே வாழுகின்ற அப்படி நாட்டில் உள்ள எல்லா பிரதேசங்களும் வாழுகின்ற ஜனதாவகே மனிதர்களின் ரெக்கியாவட்ட சகா வெலந்தாமட்டு உபகாரிவே நாட்டின் பல பாகங்களும் பறந்து வாழுகின்ற மக்களின் தொழிலுக்கும் அவர்களின் வியாபாரங்களுக்கும் இது உபயோகமாக உள்ளது. எது? மின்சாரம். என்னால பிறப்பிக்கப்படுகின்ற மின்சாரம். நீங்க நினைக்கப்படாது மின்சாரம்ன்றது அந்த ஆற்றங்கரை அண்டிய பிரதேசத்துல மட்டும் உள்ளவங்களுக்கா கிடைக்குது. நாட்டில் உள்ள எல்லாருக்கும் கிடைக்குது. அப்ப அந்த நதிகள் அந்த அளவு உங்களுக்கு பங்களிப்பு செய்யறதால தானே கிடைக்குது. கிடைக்கிறதால தானே நீங்களும் நானும் இந்த வெளிச்சத்துல ஜூம் தொழில்நுட்பத்துல கற்றல் கற்பித்தல் நடவடிக்கையில ஈடுபட்டு இருக்கிறோம். கரண்ட் இருக்கிறதால தானே. அப்ப அதுக்கு பின்னால திரைக்கு பின்னால இருக்கிறது யாரு? நான். யாரு? நான். நான்றது யாரு? நதி, கங்கை. ஓகேயா? சரி. நான் நதி தானே. நான் சொல்லிட்டேன் நதியா மாறிடணும். நான் நதியாவத்தான் மாறி இருக்கிறேன். நதியோட ஹஸ்பண்ட் கண்டாதான் பிரச்சனையா போயிடும். சாரி, பிரச்சனை இல்லை. மம முகுத ஹமுவன துரு நான் என்ற நண்பன் யாரு? நான் கடலை சந்திக்கும் வரை. எப்படி சொல்ற சிங்களத்துல? மம முகுத ஹமுவன துரு நான் கடலை சந்திக்கும் வரை கிளவராக்னே தீவ இடைவிடாது இடையே நிறுத்தி விடாமைக்கு என்ற பயணத்தை நான் கடலோட போய் சேரணும்ன்றதுதான் என்ற நோக்கம். நதியாட நோக்கம் என்ன? சாரி, நதியோட நோக்கம் என்ன? யாரோட போய் சேரணும்? கடலோட போய் சங்கமிக்கணும். அதுதான் என்ற நோக்கம். அதுக்காக வேண்டி கிளவராக்னே தீவ எந்த தங்கு தடங்களும் இல்லாமைக்கு என்ன தடங்கள் வந்தாலும் பரவாயில்ல அடைச்சு உடைச்சு எல்லாத்தையும் கொண்டு எங்க போறது? கவர்மெண்ட் கரணம். நான் பயணிக்கின்றேன். இடை நிறுத்தாமல் எனது பயணத்தை கடல் வரும் வரைக்கும் கடலை சந்திக்கும் வரை நான் செல்கின்றேன். எனது பயணம் தொடர்கிறது அப்படின்னு நான் சொல்றேன். நான் யாரு? சரி, நதி. மகே இலாக்கையா
எனது நோக்கமானது முகுத ஹமுவன துரு கலா யாமாய். ஏண்ட நோக்கம் எல்லாம் பெரிய நோக்கம் இல்லை. ஓலவல் எழுதணும், ஏலவல் எழுதணும், யூனிவர்சிட்டி போகணும், பட்டங்கள் பெறணும், பட்டத்தை பறக்க விடணும், தொழில் எடுக்கணும், என்ன ஆன்சி பெரிய வீடு கட்டணும்ன்றதெல்லாம் இல்லை. எந்த ஆறாவது ஆசைப்படுதா பெரிய வீடு கட்டணும்னு? சின்ன வீடு கட்டணும்னு ஆசைப்படுதா? இல்லையே. அதுட ஒரே ஒரு ஆசை இலக்கு என்ன? அவருடைய நோக்கம் இலக்கு என்றால் அதோட குறிக்கோள் நோக்கம் கடலோட போய் சேர்றதுதான். கடல் சந்திக்கும் வரைக்கும் ஓடுறது. வாவ், உங்களோட வாழ்க்கையும் அப்படித்தான் பிள்ளைகளே. நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஒரு மனிதன் வாழ்க்கையும் கூட ஆரை போன்றதுதான். கற்றல் இல்லாட்டியும் அதை நீங்க நல்லா கவனிங்க. எங்கேயோ பிறக்கிறீங்க, எங்கேயோ யாருக்கோ பிறக்கிறீங்க, யாருக்கோ இல்ல அம்மா அப்பா உங்களுக்கு தெரியும், ரைட்? அப்ப நீங்க பிறக்கிறீங்க. அப்படி எத்தனையோ பல கட்டங்களை வாழ்க்கையில சந்திச்சு 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 கடைசிக்கு எங்க போய் சேர்றீங்க சொல்லுங்க? கடைசியா போய் எங்க சேர்றீங்க? கல்லறையில போய் சேர்றீங்க, கபருல போய் சேர்றீங்க, அப்படித்தானே? அன்சேஃப். அப்ப ஒரு ஆறும் இது மாதிரி ஊற்றெடுத்து ஓடி ஓடி கடலோட சங்கமிக்குது. அப்ப நம்மளும் பிறந்து பல கட்டங்கள், பல சிரமங்கள், சவால்கள், பிரச்சனைகள், சிக்கல்கள், பிக்கல்கள், விக்கல்கள், கொட்டாவி, அது இது, பேய் ஆவி, பேய் பிசாசி எல்லாத்தையும் தாண்டி எப்படியோ போய் கடலோட சங்கமிக்கிறது இல்ல, மண்ணோட சங்கமிக்கிறோம். பாருங்க, நமக்கு ஆற்றுக்கும் உள்ள தொடர்பு. ஆனா ஆறு என்ன செய்யுது? ஓடி ஓடி மனிதனுக்கு நல்ல விடயங்களை, நல்ல பயன்களை கொடுத்துட்டு கடலோட போய் சேருது. நம்மளும் அப்படி போய் சேரணும். என்னன்னு சேஃப் 4 மக்களுக்கு ஒரு 4 நல்ல நன்மைகளை செஞ்சுட்டு போய் சேரணும். அவ்வளவுதான். அப்ப எங்கட ஜூம் பயணமும் எப்ப முடியும்? நாங்க மரணித்ததோட எங்கடது முடிஞ்சிடும். ஆனா இந்த எலக்ட்ரானிக் டிவைசஸ்ல யூடியூப்ல அங்க இருக்கும் போல நிறைய பேர் ஓலல் முடிஞ்சது பிறகு போயிருவீங்க. எங்களோட எல்லாம் பெருசா பேசுறதும் இல்லை, உங்களை எனக்கு தெரியவும் மாட்டுது. எங்கேயாவது நீங்க அடிக்கடி நாங்க கொழும்பு அங்கங்களை போக்குள்ள சந்திப்பீங்க. அப்படி கதைக்கக்குள்ள சந்தோஷமா இருக்கும். சார் உங்களை கண்டு இருக்கிறேன் சார், உங்களுக்கு என்ன தெரியாது, உங்களோட வகுப்புல நான் படிச்சேன், ஒன்று வந்துச்சு சார்ன்னு வாங்க. எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அவ்வளவுதான். சரி, நீங்களும் அப்படித்தான். அப்ப நாங்க நதிகள் மாதிரி ஓடிக்கொண்டு இருக்கிறோம், நீங்க ஆங்காங்கே வர மரங்கள், கல், முள்ளு அப்படின்ன மாதிரி தான் இடையில சந்திச்சுட்டு போறது. அவ்வளவுதான். ஓகே. அப்ப என் நோக்கம் என்னன்னு சொன்னேன். இலக்கு என்ற நோக்கம் கடலோட சங்கமிக்கிறது. மே வகே கமனே அவசான அதியறையாய். மே மகே இது என் பயணத்திட ஆறு கவலையா சொல்லுது. இதுதான் என் பயணத்திட அவசான அதியறைய, கடைசி கட்டம். அப்படின்னா கடலோட போய் சேர்றதுதான் கடைசி கட்டம். அதுக்கு இடையில தான் இந்த விவசாயத்துக்கு உதவி செய்யறது, வணிகத்துக்கு, வியாபாரத்துக்கு உதவி செய்யறது, அன்சிப்ல ஷர்ட்டை ஆத்துல போட்டு கழுகுறது, ஆத்துல பயணங்கள் போறது, செல்ஃபி எடுக்கிறதுக்கு உதவுறது, மின்சாரத்தை உற்பத்தி செய்யறதுக்கு உதவுறது, எல்லாத்தையும் செஞ்சுட்டு கடைசா போய் கடலோட கலக்கிறது. இதுதான் எனக்கு கடைசி பயணம். எத்தட்டம உண்மையாக மகே கமன எனது பயணமானது கவதாவத் இவரவை நேனக ஒரு நாளும் என் பயணம் ஒரு நாளும் முடிவடைவதில்லை. இவரவெண்ணி நெக முடிவடைவதில்லை. அப்ப கடலோடு சங்கமிச்சு கொண்டேதான் இருக்கும். போதாத்துக்கு என்ன என்னத்தை போடுறது? ஃபேக்டரியில வர கழிவு பொருட்கள் அது இது எல்லாத்தையும் போடுவாங்க. குப்பை குளங்கள் எல்லாம் போடுவாங்க. எல்லாத்தையும் நான் எடுத்துக்கொண்டு போய் கடலோட தான் சேர்றது கடைசா. அப்ப என் பயணம் நிறுத்துறது இல்லை, நான் ஓடிக்கொண்டேதான் இருப்பேன். மம சதா காலிக்கவ, நான் சதா காலிக்கவண்டா நான் என்றென்றும் கலாயன்னே ஓடிக்கொண்டு போவது இதிரி பரம்பராவக்சந்தகாய எதிர்கால சந்ததியினருக்காக நான் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கின்றேன். வாவ். அப்ப நாளைக்கு நம்ம மரணிச்சாலும் 4 அண்டைக்கு பிறக்கிற குழந்தைக்கு நான் உதவி செய்ய தயாரா இருக்கிறேன் நான் சொல்றேன். நான்றது யாரு? ஆறு. வர்த்தமானே தற்காலத்துல மம மினிசாகே நான் மனிதர்களின், இத கவலையோட சொல்லுது கேளுங்க, பாவம். தற்காலத்துல நான் மனிதர்களின் விவித கிரியாதாமை அன்னிசா
மனிதர்களின் பலவிதமான நடவடிக்கைகளினால் மம தூஷணයට පත්වෙමින් සිටිමි. நான் மாசுபடுத்தப்படுகின்றேன். தூஷණයට පත්වෙමින්னா தூஷණයට பத்வெமின் சிட்டிமி. நான் மாசுபடுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றேன். பிரசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ், நிகழ்கால தொடர்வினை வாக்கியம். அதை புரிஞ்சு கொள்ளுங்க. அப்படி நான் அனுதினமும் ராவா பகலா இந்த கிழமை, அடுத்த கிழமை, அடுத்த மாதமா, போன மாதமா, எப்பவுமே நான் மாசுபடுத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று நான் கவலையா சொல்றேன். நான்றது யாரு? ஆறு. ஓகேயா? சரி. ஒபட்ட சஹா, உங்களுக்கும், உங்களுக்கும், மற்றும் சஹா, மற்றும் பிருத்வியட்ட, இந்த பூமிக்கும், விஷால வசேன் பிரயோஜன, மிக கூடுதலான அளவுல பயன்களை தந்து, பிருத்வியட்ட விஷால வசேன் பிரயோஜன ராசியாக்லா பாதினமாவ. அப்ப கவலையா ஒரு விஷயத்த உங்கள்ட்ட கேக்குது, உங்கள்ட்ட நான் கேட்கிறேன். நதியான நான், ஆறான கங்கையான நான் உங்கள்ட்ட கடைசி கேட்கிறேன். கடைசி ஆசை நிறைவேற்றி வைங்க. உங்களுக்கும் உங்களோட பூமிக்கும் பல உதவிகளை செய்கிற என்னை, பல உதவிகளை செய்கின்ற என்னை ரெக்ககனீம, பாதுகாப்பது, ஒபசது பரம வகக்கீமாய், உங்களுக்குரிய ஓர் உயரிய கடமையாகும் அப்படின்னு நான் சொல்றேன். அன்சிப் மமக்கு என்ன கவுது? கங்காவ மாத்ருகாவுக்குமாக்குது. கங்காவா கதா கராய், ஆறொன்று பேசுகிறது. நான் சொல்லிட்டேன். அப்ப நான் ஒரு முடலைத்தான் உங்களுக்கு தாரது, ஒரு மாதிரி வடிவத்தை. அப்போ ஒரு ஆறா மாறினா அந்த பாருங்க, நம்ம இவ்வளவு யோசிச்சு இருக்க மாட்டோம். அப்படித்தானே பிள்ளைகளை? யோசிச்சு பாருங்க. ஒரு நதி, இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, எழுத முடியாது. 100 சொற்கள்ல எல்லாத்தையும் எழுத முடியுமா? அதனாலதான் சுருக்கமா சொல்ல வேண்டிய தரத்தின சுருக்கமா 100 சொற்களுக்குள்ள 120 30 சொற்களுக்குள்ள சொல்லி இருக்கிறேன். ஒரு நதியா மாறினா ஏண்ட அந்த ஆதங்கம் அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப நான் கடைசி உங்கள்ட்ட ஒரு விஷயம் கேட்டேன். நீங்க எல்லாம் நாசப்படுத்துறீங்க, என்ன இவ்வளவு பிரயோசனம் தந்தும் எதிர்காலத்துக்காக நான் ஓடிக்கொண்டு இருக்கிறேன். என்ன பாதுகாக்கிறது உங்களோட கடமை தானே. ஆறுகளை பாதுகாக்கிறது கடமை தானே. நஃப்லா மாவ ரெக்க பலாகனீம நஃப்லாගේ වගකීම නේද? என்ன கடைசி வர பராமரிக்கிறது, பாதுகாக்கிறது உங்களோட கடமை தானே நஃப்லா? சொல்லுங்க. நஃப்லா யோசிக்கிற மாதிரி. කියන්න නූරුල ආසියා මාව මිය යනතුරු, ඔබ මිය යනතුරු රැක බලා ගැනීම ඔබ සතු වගකීමක් නේද? நான் இறக்கும் வரை என்ன பார்க்கிறது, பராமரிக்கிறது உங்களோட கடமை தானே. சொல்லுங்க. சிவசோஷினி சொல்லுங்க. உங்களோட கடமையா இல்லையா என்ன பாதுகாக்கிறது? ஒருத்தரும் சொல்றீங்க இல்ல.